அவர் என்ன செய்தார்? இந்த உலகில் யாரும் அனாதைகள் இல்லை என்பதை வாய் வார்த்தையாகத்தான் பலரும் சொல்வார்கள். ஆனால் அதை உண்மையாக்கி காட்டியவர் கிம்டன். ஆதரவற்ற குழந்தைகள் மேம்பாட்டுக்காக ரிச்சிங் தி அன்ரிச்டு என்ற சேவை நிறுவனத்தை தொடங்கினார். அதன் மூலமாக ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவர்கள் மனதில் தாங்கள் அனாதை என்ற எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கு குடியிருப்புகளை ஏற்படுத்தினார். கணவனாலும் சமூகத்தாலும் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்களை அழைத்து வந்து அந்த குடியிருப்புகளில் குடியமர்த்தினார். ஒவ்வொரு வீட்டிலும் 2-3 ஆதரவற்ற குழந்தைகளை ஒப்படைத்தார். அதன் மூலம் ஒவ்வொரு குடியிருப்பிலும் ஒரு அம்மா, சில குழந்தைகள் என்ற நிலை உருவானது. ஆதரவற்றவர்கள் ஒன்றிணையும் போது ஆதரவு தன்னால் வந்துவிடுகிறது. அதன் பிறகு அங்கு ஆதரவற்றவர்கள் என யாருமே இல்லை. இன்றைக்கும் அந்த கிராமத்தில் பல குடியிருப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தைகளுக்கு கல்வி என இவரது அருட்பணியால் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட பலரும் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இங்கு படித்தவர்களில் கலெக்டர், எஸ்பி, வங்கி அதிகாரி என பல உயரிய அரசாங்க பதவியில் இருக்கிறார்கள். விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட இந்த பகுதியில் இவரது முயற்சியால் பல 100 ஏக்கர் புன்சை நிலங்கள் இன்றைக்கு நன்சை நிலங்களாக மாறியிருக்கின்றன.